நாடுகளின் பழைய காலத்தில் ஏமனின் அரசன் ஆப்ரஹா என்றவன் பெருமையிலும் அகங்காரத்திலும் மூழ்கியவன். அவன் தனது நகரத்தில் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினான். அனைவரும் அதை காபாவுக்கு பதிலாக வழிபட வேண்டும் என எண்ணினான். ஆனால் மக்கள் அதனை புறக்கணித்தனர். அவர்கள் மக்காவின் கபாவை தான் வழிபட்டனர். அப்ரஹா கோபமடைந்தான். அந்த கபாவை இடித்து அழிக்கிறேன் என்று சத்தியம் செய்தான். அவன் ஒரு பெரிய யானை படையை ஆயத்தம் செய்தான். முன்னணியில் இருந்த மிகப்பெரிய யானைக்கு பெயர் மஹ்மூத். மணல் காற்று வீசும் மருத நிலத்தை கடந்து அவன் படை மக்கா நோக்கி பயணித்தது. மக்கா மக்கள் பயந்தனர், மலைகளில் தஞ்சம் அடைந்தனர். அப்ரஹா காபாவை அழிக்க முனைந்த போது மஹ்மூத் யானை காபா நோக்கி அசையவில்லை. அவனை வடக்கே திருப்பினால் நடக்கிறது, ஆனால் காபா நோக்கி சென்றால் நிற்கிறது. அந்த தருணத்தில் அல்லாஹ் வானத்திலிருந்து பறவைகளை அபாபீல் அனுப்பினார். அவை ஒவ்வொன்றும் சிறிய கற்களை சிஜ்ஜில் எடுத்துக்கொண்டு ஆப்ரஹாவின் படையின் மேல் வீசின. அந்த கற்கள் தீ போல விழுந்து படை அழிந்தது. ஆப்ரஹா பெருமையோடு வந்தான், ஆனால் நாசமடைந்து திரும்பினான். இறுதியில் அல்லாஹ்வின் இல்லமான காபா பாதுகாக்கப்பட்டது. அல்லாஹ்